அன்று காலை 6 மணி. ஆவிக்கு பிடியில் அமர்ந்திருந்த இட்லிகள் மென்மையாக சிரித்துக் கொண்டிருந்தன. நம்ம மாதிரி சாஃப்ட், சுத்தமான காலை உணவு இருக்கா? பாட்டி முதல் குழந்தை வரை எல்லாருக்கும் பிடிச்சது நாம்தான் என்று இட்லி ஒன்று பெருமையாகச் சொன்னது. அதே நேரத்தில் தவாவில் சீறிக் கொண்டிருந்த தோசைகள் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னன. அட போங்க, கரகரன்னு கிறிஸ்பியாக சட்னி சாம்பாரை கட்டிக்கிட்டு வர்றது நாம்தான். ஹோட்டல் ஸ்டைல், வீட்டு ஸ்டைல் எல்லாம் நம்மாலதான். இட்லி சும்மா விடுமா? எண்ணெய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறது நாம்தான் என்றது. தோசை சிரிச்சது. ஆனா சண்டேனா மக்கள் தேடுறது டேஸ்ட், டயட் இல்ல. சமையலறை முழுக்க வாக்குவாதம். சட்னி சாம்பார் எல்லாம் பதற்றம். அப்போ பாட்டி உள்ளே வந்தார். ஒரு பெரிய தட்டில் இட்லியும் தோசையும் சேர்த்து பரிமாறினார். ஏன் சண்டை? சண்டேனா சந்தோஷம். இட்லி மென்மை, தோசை சுவை, இரண்டுமே இருந்தாதான் காலை முழுமை என்று சொன்னார். இட்லியும் தோசையும் ஒருத்தரை ஒருவர் பார்த்து கொண்டன. சிரித்துக்கொண்டே சொன்னன.